மனிதருள் புனித எரோனிமுஸ். மறைநூலை சிறப்பான முறையில் மொழிபெயர்த்து அதற்கு உல்காத்தா என்ற பெயரிட்டதில் இவரின் பெருமை அடங்கியுள்ளது. இந்த புனிதருக்கு முன் தோன்றியவர்களோ இவர் காலத்தவரோ இப்புனித செயலை செய்யும் அளவுக்கு ஆற்றல் படைத்தவர்களாய் இல்லை. இவர் லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், கால்தைக் மொழிகளில் ஆழ்ந்த புலமை பெற்றவர். இந்த அறிவுத்திறனே இவ்வேலையை செய்ய இவரை தகுதியுள்ளவராக்கியது. இப்பொழுது யுகோஸ்லாவியா எனப்படும் டால்மிசியாவில் ஸ்டிரின் என்ற தமது சொந்த ஊரில் தமது படிப்புகளை தொடங்கினார். பின்னர் உரோமை சென்றார். பிறகு ஜெர்மனி முதலிய நாடுகளுக்கும் சென்று இறுதியாக பாலஸ்தீனா நாட்டை அடைந்தார். அங்கு 5 ஆண்டுகள் பாலை நிலத்தில் தனிமையில் வாழ்ந்தார். இறுதியாக பெத்லஹேமில் கிறிஸ்து தோன்றிய குகை என்று நம்பப்படுகின்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தார். கிபி 420ஆம் ஆண்டு செப்டம்பர் 30 இறைவனடி சேர்ந்தார். மறைநூலை அறியாமை கிறிஸ்துவையே அறியாமை என்று இவர் கூறியிருப்பது மறைநூலுக்கு இவர் அளித்த சிறப்பிடம் விளங்கும். இவர் தினமும் எளிதில் எரிச்சல் கொள்ளக்கூடியவர். ஆனால் உடனே அதை உணர்ந்து வருந்தும் பண்பும் இவரிடம் இருந்தது. தம்மிடம் இருந்த குறைபாடுகளை நினைத்து ஒரு கல்லால் தமது நெஞ்சில் அடித்துக் கொள்வாராம். இவரது உருவப்படத்தில் இவ்வாறு வரைந்திருப்பதை பார்த்த பாப்பரசர் ஒருவர், ஜெரோம், இந்த கல்லை நீர் எடுத்துக்கொண்டது உமக்கு நலமாய் அமைந்தது. இந்த கல்லை பயன்படுத்தியிராவிடில் உமது திருச்சபை புனிதர் பட்டம் அளித்திராது என்று கூறியிருந்தார். புனித எரோனிமுஸ்ஸே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.